ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மலையாளி சமூகத்தவர் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் இல்லாமல் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு பெற முடியாமல் புறக்கணிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் வசிக்கும் மலையாளி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் உள்ளனர். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர், கடம்பூர் மலைகளில் வாழும் அதே மலையாளி இன மக்கள் பழங்குடிகளாக அரசு அங்கீகரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பல தலைமுறைகளாக காடுகளையும் ஆடு மாடு வளர்ப்பையும் மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் இந்த எளிய மக்கள் சாதி சான்று பெற முடியாத நிலை நீடித்து வருகிறது. டாக்டருக்கு படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் படிக்க முடியல. ஏன்னா ஜாதி சென்டர் எங்கே போனாலும் ஜாதி சென்டர் கேட்காங்க. அதனால எங்களால் படிக்க முடியல. படிக்க முடியாமல் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சவங்க கூட எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி எல்லாம் வீட்டில் குழந்தை குட்டியாடு இருக்காங்க, வேலைக்கு போக முடியாமல். போய் அட்மிஷன் போட்டேன். அட்மிஷனும் கிடைச்சது. அட்மிஷன் போடும் போதே சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சு, வருமான சான்றிதழ் எல்லாமே கேட்டாங்க, ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துட்டோம். ஆனால் சர்டிஃபிகேட் கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. போராடுறாங்கன்னு சொல்லிட்டு சாரும் விட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் மட்டும் காலேஜ் விட்டு நீங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க, போய் நீங்க படிச்சு மட்டும் சர்டிபிகேட் இல்லாம என்ன பண்ண போறீங்க, வெளியே போங்கன்னு என்ன துரத்தி விட்டுட்டாங்க. பழங்குடியினர் பட்டியலில் சலுகைகளை பெற்று பயனடைய முடியாமல் ஈரோடு மாவட்டத்தில் வசிக்கும் மலையாளி சமூக மக்கள் மட்டும் பொது பிரிவினருடன் போட்டியிடும் நிலை உள்ளது. இதனால் பட்டப்படிப்பு படித்த பலரும் கூலி வேலைக்கு சென்று வருகிறார்கள். காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு எந்த சலுகையும் இல்லாதனால நான் பணம் கட்டி தான் நான் காலேஜ் சேர்ந்துருக்கிறேன். இதனால் இப்போ இந்த 3 வருஷம் நான் காலேஜே முடித்தாலும் நான் மறுபடியும் கூலி தொழிலுக்கு தான் போக முடியும். இதே ஜாதி சான்று இருந்துச்சுன்னா நான் ஒரு அரசாங்க வேலைக்கோ, எனக்கு விருப்பம்னா அரசாங்க வேலைக்கோ போகணும் தான் விருப்பம். அதனால் இந்த ஜாதி சான்று எனக்கு ஒரு தடையே இருக்குது. ஆதிக்குடி மக்களான தங்களுக்கு சாதி சான்று வழங்க கோரி பல ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை இந்த மக்கள் நடத்தியும் பலன் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கின்றனர். சட்டமன்றத்திலும் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பப்பட்டும் அது கிடப்பிலேயே இருக்கிறது. இதனால் என்னென்னா உயர்கல்வி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரசினுடைய திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை, வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை, இடஒதுக்கீடு கிடைப்பதில்லை. இப்படி பல்வேறு சிக்கலுக்குரியவர்களாக இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இந்த வருடமாவது இந்த மோடி அரசு, ஒன்றிய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களை 25,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மறுக்கப்பட்டிருப்பது சாதி சான்றிதழ் மட்டுமல்ல, கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தான். பல தலைமுறைகளாக கண்டுகொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற ஒன்றிய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. சன் செய்திகளுக்காக கார்த்திகேயனுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.